அந்த இறைவன் வசிக்கின்ற அந்த பகுதியை போய் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது மகாலட்சுமியுடைய அம்சம் என்பது அந்த சுத்தமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும்னே சொல்றார். அப்படி அதற்கு நாம் துணை புரியும் பொழுது நிச்சயமாக நமக்கும் அந்த அம்சம் என்பது வந்து சேரும் தானே. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்பொழுதுமே நான் அந்த பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அவருடைய கைகளிலேயே அந்த உழவார பணிக்கான அந்த கருவியை வைத்துக் கொண்டே இருப்பார். அது பார்த்தா அப்படி நீட்டா ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு தான் அந்த புல்லெல்லாம் செதுக்கின்றே போவாராம். சதா சர்வ காலமும் உழவார பணியை செய்வதே என்னுடைய பணியாக அவர் தன்னுடைய சிரமார்ந்த பணியாகவே அதனை வைத்துக் கொண்டிருந்தாராம் நாவுக்கரச பெருமான். இந்த உழவார பணிக்கெல்லாம் தலைவர் யாருன்னு சொன்னா, இதை யார் துவக்கியதுன்னு சொன்னா அது திருநாவுக்கரசு பெருமான் தான். ஆக ஆலயத்தை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னார், அந்த சுத்தம் என்பது உள்ளமே பெரும் கோவில் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா, உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் சொல்றார். அந்த ஆலயத்தை நாம் சுத்தம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளமும் சுத்தம் அடைகிறது.